இந்த பெண்டிகாஸ்டல் டே முடிஞ்ச உடனே பேதுரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னா பிரசங்கம் பண்றதுக்கு எழுப்பி நிற்கிறாரு. பாயிண்ட்ஸ் பிரசங்கம் பண்றதுக்கு எழுப்பி நிற்கிறாரு. இப்போ பிரசங்கம் பண்றதுக்கு எழுப்பி நிற்கும்போது அவர் என்ன பிரசங்கத்தை பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சிலுவையில் அறைஞ்சவர் தாயா இயேசு, நீங்க கள்ளன்னு சொன்னவங்க தாயா இயேசு அப்படின்னு இயேசுவை இவங்க கர்த்தர் இல்லை, அவரும் கிறிஸ்துன்னு பேர் தரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிற எல்லா யூதர்களும். அப்ப அந்த யூதர்களை பார்த்து அவர் பிரசங்கம் பண்றாரு, இல்ல இல்ல நீங்க கிறிஸ்து அறையப்பட்டவர் தான் கிறிஸ்து, அறையப்பட்டவர் தான் கிறிஸ்து. இந்த வார்த்தையை கேட்டு அவங்க கல்லு தான் எடுக்கணும். இந்த ஸ்தேவானுக்கு அவன் பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தையை கேட்டு கல் எடுத்தாங்க. இந்த வார்த்தையை கேட்டு அவங்க சிறைச்சாலைக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இவங்க பிரசங்கம் பண்ணின உடனே அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டு பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும். அந்த நாளிலே கல்வி அறிவில்லாத இவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு தங்களை ஞான ஸ்நானத்திற்காக ஒப்பு கொடுத்தாங்க. 3000 people, 3000 பேர். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு எழுப்புதல், எப்படி இருந்திருக்கும். பிரசங்கம் பண்ணும்போது விரோதியா இருந்தவங்க, மோசமானவங்க, பிரசங்கம் பண்ற எல்லாரையும் அடிக்கிறவங்க, ஆண்டவராகிய இயேசுநாதரையே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தவங்க பிரசங்கத்தை கேட்ட உடனே மனதிலே குத்தப்பட்டு மனசு மாறி அவங்க 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது மூணாவது நடக்கிற அற்புதம் என்னன்னா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் மூலமாய் ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறீர்கள். எப்படி பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போல உங்கள் நிமித்தமாகவும் கல்லான இருதயங்களை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் தெருக்களில் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களை அற்பமா நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை மதிக்காதவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த பெண்டிகாஸ்டல் டே ஆண்டவருடைய மகிமை உங்கள் தலையின் மேல் வைக்கப்படும். அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் கடந்து வரும். அப்பொழுது இதுவரையிலும் மறைந்திருந்த நீங்கள், இதுவரையிலும் சும்மா இருந்த நீங்கள் வெளியே அழைத்து வரப்பட்டு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறப் போகிறீர்கள்.